ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றியோடு நம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. பிரசனத்திற்காக நன்றி. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தடங்களுக்கு மன்னிக்கவும் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். என்னோடு சேர்ந்து நம்ம கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தரை தொழுது கொள்வோம், கர்த்தரை உயர்த்தோம். என்னுடைய பெரிய காரியம் செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தரை நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு பரலோக பிதாவே, நன்றியோடு நம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். உடைய கிருபை, உடைய மகிமை எங்கள் நடுவே கடந்து வருவதாக. நீர் எங்கள் நடுவே ஆளுகை செய்வீராக. பரத்தினுடைய வல்லை அனுப்புவீராக. காயத்தோடு நொறுக்கப்பட்ட நிலைகளை யார் யார் இந்த ஆண்டவர் லைவ் ப்ரோக்ராம் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள், ஒவ்வொரு இருதயங்களும் திறக்கப்படட்டும், சமாதானம் பெறட்டும், ஆறுதல் பெறட்டும். நாம் மகிமைப்படுவதாக. நீர் மாத்திரம் வெளிப்படுவீராக. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, நாம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. நாங்கள் சிறுகவும் நீங்கள் பெருக வேண்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் தான் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லா தேவனை பாடி மகிமைப்படுத்துவோம், தடங்களுக்கு மன்னிக்கவும் ஸ்தோத்திரம். நம்ம சேர்ந்து கர்த்தரை பாடுவோம், ஆராதிப்போம். எல்லாமே நீர்தானே, எனக்கு எல்லாமே நீர்தானே. மனிதர்கள் எல்லாரும் மாறினாலும் மாறாத தேவன் நீர் அல்லவோ. மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றுகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். மகிழ செய்கிற தேவனாய் இருக்கிறார். மாறாவை போல உங்க வாழ்க்கை உங்களுக்கு கசப்பா தெரியலாம், எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவன் நிச்சயமாக நமக்கு ஒரு விடுதலையும் ஜெயத்தையும் சமாதானத்தையும் தந்தருள்வாராக. நம்ம பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எல்லாம் சேர்ந்து எல்லாமே நீர்தானே, எனக்கு எல்லாமே நீர்தானே. மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றுகிறவர் நீர்தானே. எத்தனை பேர் விசுவாசிங்க? உங்க வாழ்க்கையில் இருக்கிற மாறாவின் கசப்பு, உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தை கர்த்தர் மாற்றி ஒரு தேவ சமாதானம் இருதயங்களை உங்க குடும்பங்களை ஆளுகை செய்ய கர்த்தர் உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். என்னோடு சேர்ந்து பாடி மகிமைப்படுத்துவோமே. எல்லாமே நீர்தானே, 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 எனக்கு எல்லாமே நீர்தானே, எல்லாமே நீர்தானே, எல்லாமே நீர்தானே. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். எனக்கு எல்லாமே நீர்தானப்பா, எல்லாமே நீர்தானே. மனிதர்கள் எல்லாம் மாறினாலும் மாறாத தேவன் நீரல்லவோ. மனிதர்கள் எல்லாம் மாறி அவன் தேவன் நீரல்லவோ. மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றி மகிழ செய்பவரே. மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்றி மகிழ செய்பவரே. எல்லாமே நீதானே, எல்லாமே நீதானே, எல்லாமே நீதானே. நல்ல உற்சாகத்தோடு எல்லாமே நீதானே ஏசப்பா, எல்லாமே நீதானே, எல்லாமே நீதானே, எல்லாமே நீதானே, எனக்கு எல்லாமே நீதானே. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், நடத்தி செல்பவர் நீர் அல்லவோ. நீ என்னை நடத்தி செல்வீரப்பா. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே, நீர் என்னை நடத்தி செல்வி, என் குடும்பத்தை நடத்தி செல்வி. நீ எனக்கு முன்பாக செல்கிறீர், கடைசி வரைக்கும் என்னை கைவிடாமல் என்னை நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க? மனிதர்கள் உங்களை கைவிடலாம், உறவுகள் உங்களை கைவிடலாம், சொந்த பந்தங்கள் உங்களை கைவிடலாம், எல்லாத்துக்கும் நீங்க பாரமா தெரியலாம், உங்க குடும்பத்துக்கு நீங்க பாரமா இருக்கலாம். ஆனா இயேசு சொல்றாரு, நான் கடைசி வரைக்கும் உன்னை நடத்துவேன், உன்னை கைவிடாமல் நடத்துவேன், மரணம் வரைந்து நான் உன்னை நடத்துவேன் என்று சொல்லி கலக்கத்தோடு வேதனையோடு துக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாம் சேர்ந்து ஆண்டவரே, நீ அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், கடைசி வரைக்கும் என்னை நடத்த வல்லவராக இருக்கிறேன் என்று சொல்லி என்னோடு இணைந்து தேவனை பாடி மகிமைப்படுத்துவோமே. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், நடத்தி செல்பவர் நீரல்லவோ. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், நடத்தி செல்பவர் நீரல்லவோ. கடைசி வரைக்கும் என்னை கைவிடாமல் துணையாய் நிற்பவரே. கடைசி வரைக்கும் என்னை கைவிடாமல் துணையாய் நிற்பவரே. எல்லாமே நீதானே, எல்லாமே நீதானே, எல்லாமே நீதானே, எனக்கு எல்லாமே நீதானே, எல்லாமே நீதானே, எல்லாமே நீதானே, எல்லாமே நீதானே, எனக்கு எல்லாமே நீதானே. உலகம் எல்லாம் மாயை,
உங்க அன்பு மட்டும் தான் எனக்கு வேணும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்லி ஆண்டவரே, உலக அன்பு எனக்கு வேண்டாம், உலக அன்பு போதும் ஆண்டவரே, உங்க அன்பு மட்டும் எனக்கு வேணும். உங்க அன்பினால் என்ன நிரப்பும், உன்னை கிருபை மட்டும் எனக்கு போதும், உன்னத நன்மைகள் எனக்கு தந்து நடக்கும் ஆண்டவர் என்று சொல்லி என் தேவனை பாடி மகிமைப்படுத்துவோமே. உலகம் எல்லாம் மாயைதானே, உம் அன்பு எனக்கு போதுமையா. உலகம் எல்லாம் மாயைதானே, உம் அன்பு எனக்கு போதுமையா. உன்னத நன்மைகள் எனக்கு தந்து உயர்த்தி வைப்பவரே, உன்னத நன்மைகள் எனக்கு தந்து உயர்த்தி வைப்பவரே. எல்லாமே நீதானே, எல்லாமே எனக்கு எல்லாமே நீதானப்பா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, எனக்கு எல்லாமே நீங்க தான். எல்லாமே நீ. யார் என்னை கைவிட்டால் நீ என்னை கைவிடுகிற தேவன் அல்ல. எல்லாமே எனக்கு எல்லாமே நீதானே. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், நடத்தி செல்பவர் நீரல்லவோ. அழைத்த அபினப்பா, நீ உண்மையுள்ளவர் நீரல்லவோ. கடைசி வரைக்கும் என்னை கைவிடாமல் துணையாய் நிற்பவரே. கடைசி வரைக்கும் என்னை கைவிடாமல் துணையாய் நிற்பவரே. எல்லாமே நீதானே, எல்லாமே ஏசப்பா, எனக்கு எல்லாமே நீதானே, எல்லாமே நீதானே, எல்லாமே நீதானே, எல்லாமே நீதானே, எல்லாமே நீதானே. எல்லாராலும் மறக்கப்பட்ட நிலையில, எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, இயேசு உங்களை மறக்காத தேவன். தாய் மறந்தாலும், தகப்பன் மறந்தாலும், உறவுகள் மறந்தாலும், நம்ம அழைத்தவர் ஒரு நாள் நம்மளை மறக்கிற தேவன் அல்ல. நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல, நம்மளை கரம் பிடித்த தேவனாய் இருக்கிறார். யார் மறந்தாலும் உங்களை அழைத்தவர் மறக்காதவர். யார் உங்களை வெறுத்தாலும் என் இயேசு உங்களை வெறுக்காத தேவன். அந்த தேவனை பார்த்து மனிதர்கள் எல்லாம் மாறினாலும் மாறாத தேவன் நீங்க தானப்பா. எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து பாட போறீங்க, நீங்க மாறாத தேவன் ஆண்டவரே, நீங்களை மறக்காத தேவன். என்னோடு சேர்ந்து மனிதர்கள் எல்லாம் மாறினாலும் மாறாத தேவன் நீர் அல்லவா. மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்ற போகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க கசப்பான அனுபவத்தோடு இந்த புரோகிராம் பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ? வாழ்க்கையில கசப்பு பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் நான் வேதனை அனுபவிக்கிறேன். என் கசப்பு எப்ப மாறும், என் வேதனை எப்ப மாறும், என் துக்கம் எப்ப மாறும், என் காயங்கள் எப்ப மாறும் என்று சொல்லி வேதனையோடு துக்கத்தோடு இதை பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ? உங்க மாறாவின் கசப்பை மதுரமாய் மாற்ற போகிறார். உங்க கசப்பான அனுபவத்தை கேட்ட மாற்ற போகிறார். இங்க இந்த ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க. உங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்க சந்தித்த பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றி உங்க வாழ்க்கையில தேவ சமாதானம், தேவனுடைய ஆளுகை நிச்சயமாய் உங்களுக்கு விளைய போகிறது. அல்லேலூயா. என்னோட சேர்ந்து பாடுவோமே. மனிதர்கள் எல்லாம் மாறினாலும் மாறாத தேவன் நீங்கப்பா. எல்லாரும் சேர்ந்து பாட, நம்ம இருக்கிற இடத்துல ஆண்டவரை பாடி கர்த்தரை உயர்த்துவோம். மனிதர்கள் எல்லாம் மாறினாலும் மாறாத தேவன் நீரல்லவோ. மனிதர்கள் ஆமென், மாறாத தேவன் நீரல்லவோ. கடைசி வரைக்கும் என்னை கைவிடாமல் துணையாய் நிற்பவரே. கடைசி வரைக்கும் என்னை கைவிடாமல் துணையாய் நிற்பவரே. எல்லாமே நீதானே, எல்லாமே நீதானே, எல்லாமே நீதானே, எனக்கு எல்லாமே நீதானே, எல்லாமே நீதானே, எல்லாமே நீதானே, எல்லாமே நீதானே, ஆண்டவரே, எல்லாமே நீதானே, எல்லாமே நீதானே, எல்லாமே நீதானே, எல்லாமே நீதானே, எனக்கு ஏசப்பா எல்லாமே நீதானே. ஹல்லேலூயா. எல்லாமே நீதானே,
எல்லாமே நீதானே. என்னோடு சேர்ந்து எல்லாமே நீதானே, எனக்கு எல்லாமே நீதானே. மரணம் ஆனாலும் ஜீவன் ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களுக்கு பிரிப்பவன் யார்? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எல்லா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களுக்கு பிரிக்க முடியாதே. உங்க அன்பு எங்களுக்கு போதும் ஆண்டவரே. மனிதர்கள் அன்பு கண்டு ஏமாந்த நாட்கள் போதும். மனுஷனை நம்பி நம்பி ஏமாந்த நாட்கள் போதும். உறவுகளை நம்பி ஏமாந்த நாட்கள் போதும். ஓ ஹல்லேலூயா. ஆகாரை போல வனாந்தரத்தில் எங்கே செல்வது என்று தெரியாமல், எப்பக்க திரும்பினாலும் நெருக்கம், எப்பக்க திரும்பினாலும் போராட்டம். வாழ்க்கை வனாந்தரமாய் தெரிகிறதோ, கசப்பு நிறைந்த வாழ்க்கையாய் தெரிகிறதோ, வேதனை நிறைந்த வாழ்க்கையாய் தெரிகிறதோ, ஆண்டவர் உறுதியை பற்றி கொள்ளுங்க. ஆண்டு பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எல்லாமே எனக்கு நீதான் ஆண்டவரே. அன்னைக்கு ஆகால் துருத்தில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு தன் பிள்ளையை வைத்துக் கொண்டு வாழ வழி தெரியாமல் அந்த வனாந்தரத்தில் நின்று கொண்டு கலங்க ஆரம்பிக்கிறார், அழ ஆரம்பிக்கிறார். ஓ ஹல்லேலூயா. அந்த வனாந்தரத்தில் தேவதூதன் அவரை சந்தித்த போது அவன் சொன்னான், நீர் என்னை காண்கிற தேவன் அப்பா, நீர் என்னை காண்கிற தேவன். வனாந்தரத்தில் வழியை திறக்கிற தேவன் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் வனாந்தரத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்களோ? எல்லாரும் கைவிடப்பட்ட நிலையில, துரத்தி விடப்பட்ட நிலையில, சகோதரர்கள் அன்பு இல்லாமல், தாயின் அன்பு இல்லாமல், உறவுகளின் அன்பு இல்லாமல், நம்பினவர்களின் அன்பு கிடைக்காமல் வனாந்தரத்தில் அன்னைக்கு ஆகார் கலக்கத்தோடு நின்றது போல நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்களோ? எந்த பக்கம் செல்வேன் ஆண்டவரே? எப்பக்கம் செல்வது? என் வாழ்க்கை முழுவதும் இந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டுமோ? என் வாழ்க்கை முழுவதும் நான் தடுமாறி கொண்டுதான் இருக்க வேண்டுமோ? வாழ்க்கை முழுவதும் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்க வேண்டுமோ என்று சொல்லி நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ? எங்க செல்வது என்று தெரியாமல் திகைத்து போய் நிற்கிறீர்களோ? வாழ வழி தெரியாமல், ஒன்றும் தெரியாமல் அழுது கொண்டிருக்கிறீர்களோ? என்ன செய்ய போகிறேன்? என்ன செய்ய போகிறேன்? எப்படி வாழ போகிறேன்? எப்படி என் பிள்ளைகளை நடத்த போகிறேன்? என் சரீரம் நாளுக்கு நாள் பலவீனப்படுகிறது. என் துக்கம் ஆறாமல் மீண்டும் மீண்டும் பெருகிக் கொண்டிருக்கிறது. வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க வேண்டுமோ என்று சொல்லி, ஆறுதல் படுத்த யாரும் இல்லையே என்று சொல்லி அங்கலாய்ப்போடு இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை நடத்தி சொல்வேன், வனாந்தரத்தில் அவன் கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படி மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அப்படி சமாதானத்தை உடன்படிக்க ஒரு நாள் உங்களை விட்டு நிலை பெயராது. ஓ ஹல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, அழைத்த தேவன் நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர், கடைசி வரைக்கும் என்னை நடத்த வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவர் பார்த்து வாயை திறந்து நீங்க சொல்லுங்க, அப்பா கடைசி வரைக்கும் என்னை நடத்துகிறீர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மனுஷங்களுக்கு இடையில கைவிட்டு போகலாம், நடத்துறவர்கள் நிற்கப்பட்ட நிலையில் இருக்கலாம், கடைசி வரைக்கும் உன்னை நடத்துகிற தேவன் உங்க கூடவே இருக்கிறார். அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், நடத்தி செல்பவர் நீரல்லவோ. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், நடத்தி செல்பவர் நீரல்லவோ. கடைசி வரைக்கும் என்னை கைவிடாமல் துணையாய் நிற்பவரே. கடைசி வரைக்கும், கடைசி வரைக்கும் என்னை கைவிடாமல் துணையாய் நிற்பவரே. அவரை பார்த்து சொல்லுங்க, கடைசி வரைக்கும் என்னை கைவிடாமல் துணையாய் நிற்பவரே. ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஒரு துணையா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. மனமுடைந்த நிலையில பல அங்கலாய்ப்புகளோடு, பல கேள்விக்குறிகளோடு என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், எல்லாரும் என்னை மறந்து விட்டால் என்று சொல்லி ஒரு அங்கலாய்ப்போடு இதை பார்க்கிறீர்களோ? அழைத்த தேவன் உங்க கூட இருக்கிறார்.
உங்க கரத்தை பிடித்திருக்கிறார். இதுவரைக்கும் நடத்தினோம், இனி உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தாய் போல உங்களை சுமக்க, தாய் போல உங்களை தேற்ற, உலகத்தில் உங்களை ஆறுதல் படுத்த யாரும் இல்லாமல் இருக்கலாம், தைரியப்படுத்த யாரும் இல்லாமல் இருக்கலாம், ஆகாரை போல திக்கற்றவளை விடப்பட்டிருக்கலாம். நான் என் பிள்ளைகளை சாக வேண்டுமோ, இதுதான் வாழ்க்கையின் முடிவோ என்று சொல்லி என் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி கலக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, உன்னை கைவிடும்படியா கர்த்தர் அழைக்கல, உன்னை கைவிடும்படியா உன்னை தெரிந்து கொள்ளல. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மலையின் மேல் இருக்கிற பட்டணமா உங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, மலையின் மேல் இருக்கிற பட்டணமாய் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை நீங்க வெளிச்சத்துக்கு வராமல் இருக்கலாம், இருளுக்குள்ள இருக்கலாம், கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வர போகிறார். இருளுக்குள்ள இருக்கிற உங்களை, அந்தகாரத்துக்குள்ள இருக்கிற உங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு போகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, மகிமை உண்டாகட்டும். உங்களை புரிந்து கொள்ள யாரும் இல்லையோ, உங்கள் காயங்களை கட்ட யாரும் இல்லையோ, என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லை ஆண்டவரே. நான் அழுகிறேன், என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை. நான் புலம்புகிறேன், என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்லை. என் கணவன் என்னை புரிந்து கொள்ளல, என் மனைவி என்னை புரிந்து கொள்ளல, என் பிள்ளைகளும் என்னை புரிந்து கொள்ளல. நான் துரத்தப்பட்ட நிலையில் இருக்கிறேன், வேதனைக்குள் சிக்கி தவிக்கிறேன். யார் என்னை புரிந்து கொள்ள முடியும்? ஹல்லேலூயா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. உங்களை புரிந்து கொள்ள யாரும் இல்லையா? ஸ்தோத்திரம். நான் உண்மையாதான் இருக்கிறேன், நான் என் குடும்பத்தை நல்லா கவனிக்கிறேன், என் கணவனுக்கு வேண்டிய பணிவிடைகள் எல்லாம் செய்கிறேன், என் பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நான் செய்கிறேன், என் மனைவிக்கு வேண்டிய எல்லா காரியங்களும் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனா என்னை புரிந்து கொள்ளல, யாருமே என்னை புரிந்து கொள்ளல, யாருமே என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க. என் குடும்பத்துக்கு நான் வேதனையா இருக்கேன், என் குடும்பத்துக்கு நான் பாரமா இருக்கிறேன். அழுது கொண்டிருக்கிறீர்களோ, அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்க படுக்கையை கண்ணீரினால் ஈரமாக்கி கொண்டிருக்கிறீர்களோ, யாருக்கு தெரியாமல் தனிமையில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறீர்களோ, அன்று பார்த்து சொல்லு, ஆண்டவரை போல உங்களை புரிந்து கொள்ள யாருமே கிடையாதுங்க. அவர் உங்களை நல்ல புரிந்து கொண்டிருக்கிறார், நல்ல தகப்பனாய் இருக்கிறார். ஓ, அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என்ன உலகம் புரிந்து கொள்ளாட்டாலும் பரவாயில்ல, என் கணவன், என் மனைவி, என் பிள்ளைகள் புரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்ல, என் உறவுகள், என் சகோதரர்கள் சகோதரிகள் புரிந்து கொள்ளாட்டாலும் பரவாயில்ல, என் தகப்பனா, என் தாயா, என்னை புரிந்து கொண்டவரா இருக்கிறீர் ஆண்டவரே. அவரை பார்த்து சொல்லுங்க, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. கண்ணீரோடு, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. ஆவியானவரே, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, ஹல்லேலூயா. தாய் போல பேச்சு, தந்தை போல ஆட்சி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல பேச்சு, தந்தை போல ஆட்சி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும்
போல யாரும் இல்லையே, உம்மை போல யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா என் வாழ்விலே நீ போதும். என் வாழ்விலே ஆண்ட பார்த்து சொல்லுங்க, நீங்க போதும் ஏசப்பா. ஏசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா. வெறுக்கிறது உலகம் வேணுமா? வெறுக்கிற சொந்த பந்தம் வேணுமா? இயேசு வேணுமா? இயேசு வேணும் எனக்கு. என் வாழ்க்கையில் அவர் நங்கூரமா இருக்கிறார். என் வாழ்க்கையில் எனக்கு பலவனா இருக்கிறார். அவர் இல்லைன்னா நான் இல்லை. எனக்கு அவர் வேணும். அவர் என்னை புரிந்து கொண்ட தெய்வம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகம் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். இயேசு உன்னை நன்கு அறிந்திருக்கிறார். அவர் உன்னை வாழ வைக்கிற தெய்வமா இருக்கிறார். யார் உன்னை கைவிட்டால் இயேசு உன்னை கைவிடுகிற தெய்வம் அல்ல. கைவிடப்பட்ட நிலையில அவரை பார்த்து சொல்லுங்க, உண்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லப்பா. என்னை புரிந்து கொள்ள யாரும் இல்ல ஆண்டவரே. நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன். என்னை தேற்ற தாய் இல்லை, என் தேற்ற தகப்பன் இல்லை, உறவுகள் இல்லை, தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில இருக்கிறேன். என்னை ஆத்தி சேர்த்து இந்த உலகத்துல யாருமே இல்லை. உங்க வார்த்தை மட்டும்தான் எனக்கு ஆறுதல். உங்க சமூகம் மட்டும்தான் எனக்கு ஆறுதல். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா உங்க சமூகத்தை விட்டு வேற ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே. உங்க வார்த்தை தான் என்னை பலப்படுத்துகிறது. உங்க சமூகம் தான் எனக்கு ஆறுதல் கொடுக்கிறது. ஹல்லேலூயா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே ஏசையா வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவர். கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் வரைந்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் வரைந்தென்னை நினைப்பவரே. நீ போல் என் வாழ்விலே ஏசையா. ஹல்லேலூயா. நீர் போல் என் வாழ்விலே ஏசையா. நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. ஓ ஏசையா. நொறுங்குண்ட இருதயத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனத்துடைய இருதயமும் நீ காயங்களை கட்டுவீராக. பலவீனத்தோடு, துக்கத்தோடு, தனிமைப்படுத்தப்பட்ட நிலையில, கைவிடப்பட்ட நிலையில, அங்கலாய்ப்போடு, வேதனையோடு கர்த்தனை ஆறுதல் படுத்துவாரா? கர்த்தர் எனக்கு சமாதானத்தை தருவாரா? அவருடைய சமூகம் எனக்கு ஆறுதல் கொடுக்குமா என்று சொல்லி கேள்விக்குறியோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ சமாதானத்தை கொடுப்பீராக. ஒரு தெய்வ சமாதானம் பிள்ளைடைய இருதயத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கைவிடப்பட்ட நிலையில பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ தகப்பனா இருந்து, தாயா இருந்து பிள்ளைகளை நடத்துவீராக, பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தை நாங்க நம்பல ஆண்டவரே, உறவுகளை நம்பல ஆண்டவரே. நீர் மட்டும் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறேன். நீர் மட்டும் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறேன். உம்முடைய சமூகத்தை நாங்க நித்தமும் தேடுகிறோம் ஆண்டவரே.
உடைய கர்த்தரைகளை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ரோஸ் ஃபேமிலி பிரேயர் குரூப் மூலமாய் நடக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஆன்லைன் பிரேயர்லையும் உடைய கரம் இருக்கட்டும். ஆண்டவரே, இதன் மூலமா அநேகர் ஆசீர்வதிக்கப்படட்டும், தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், அநேகருடைய இருதயங்கள் பலப்படட்டும். ஆண்டவரே, உடைய கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். இதற்கு முயற்சியாக உறுதுணையாக இருக்கிற ஒவ்வொரு போதகர்களையும், ஆண்டவரே, குடும்பங்களையும், ஊழியங்களையும், விசுவாசிகளையும் கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். கட்மினாய் இருந்து செயல்படுகிற அருமையான சிஸ்டருடைய கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ள வழி நடத்தும். தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை பார்த்த உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. தொடர்ந்து உங்களுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஊழியங்களுக்கு நாங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை பேர் பேராக ஆஸ்வதிப்பாராக. God bless you. God bless you. ஆமென், ஆமென், ஆமென்.